திருவண்ணாமலை கிரிவல பாதைகள் ஆக்கிரமிப்புகள் அகற்றம், வியாபாரிகள் திடீர் சாலை மறியல். திருவண்ணாமலை கிரிவல பாதைகள் பக்தர்களுக்கு இடையூறாக உள்ள நடைபாதை கடைகளை அகற்றுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து 14 கிலோமீட்டர் தொலைவிலான கிரிவல பாதைகள் உள்ள ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி மூலம் அதிரடியாக அகற்றினர். மாநகராட்சியிடம் அனுமதி சான்று பெற்று வியாபாரம் செய்து வரும் நிலையில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கடைகளை அகற்றுவதாக கூறி சின்னக்கடை வீதி மற்றும் செங்கம் சாலையில் வியாபாரிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிரிவல பாதைகள் லட்சக்கணக்கான பக்தர்கள் சிரமமின்றி சென்று வர ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது அவசியம் என்றாலும் பல ஆண்டுகளாக இதையே வாழ்வாதாரமாக நம்பியிருக்கும் சிறு வியாபாரிகளுக்கு மாற்று இடம் ஒதுக்கீடு செய்து தரப்பட வேண்டும் என்பதே அவர்களின் முதன்மையான கோரிக்கையாக உள்ளது. மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என வியாபாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். லைசென்ஸ் வாங்கி தான் நாங்க ரோட்டு கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம். டெய்லி ரூபாய் முனிசிபாலிட்டி கொடுக்குறோம். திடுதிப்புன்னு வந்து கடை எடுங்கன்னு சொன்னா நாங்களாம் எங்க போய் நிக்கிறது? நாங்களாம் இல்லாதப்பட்டவங்க தான் கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம். அந்த 10-20 கதை ஒரு நாளும் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். முனிசிபாலிட்டி இருந்து வந்து எங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லணுமா இல்லைங்களா? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எடுன்னு சொன்னா இல்லாதப்பட்டவங்க. நான்லாம் சுத்தமா எதுவுமே இல்லாத ஒரு நாள் எடுன்னா கூட எப்படி எடுத்துட்டு போறது வீட்டுக்கு சொல்லுங்க பாக்கலாம். இதெல்லாம் நாங்க எப்படி வச்சு பொழைக்கிறது அதை சொல்லுங்க. இல்ல டெய்லி ரூபாய் முனிசிபாலிட்டி இருந்து வாங்க மாட்டீங்களா? வாங்க வேணாம். லைசென்ஸ் ஏன் கொடுத்தீங்க? ஏன் ரோட்ல கடை வைக்கிறதுக்கு லைசென்ஸ் கேட்டலாம், அப்ப ஏன் கொடுக்குறீங்க? அதை சொல்லுங்க. சாலை ஒரு வியாபாரின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்து லைசென்ஸ் கொடுக்குறீங்க. 10,000 ரூபாய் லோன் தராரு, அதை தராரு சொல்லிட்டு லைசென்ஸ் கேட்கறீங்களா? நாங்க லைசென்ஸ் வச்சிருக்கிறோம், டெய்லி ரூபாய் வரி கட்டுறோம். இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு பதிலடி சொல்லிட்டு கடை எடுங்கன்னு சொல்ல. அப்படின்னா கடை எடுக்க முடியாது. நாங்களே இல்லாத பட்டோம். இல்லைன்னா நாங்க இங்கே சாக வேண்டியதான். நாங்க இங்கே தான் சாவோம். சாலையோட சார் எனக்கு வந்து ஆர்ட் பேஷன் சார். நானு எனக்கு நெஞ்சு வலி அடிக்கடிக்க மாத்திரை சாப்பிடலாம். 5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. 5 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டலே கேட்டாங்க. போய்க்க மாட்டோமா, நீ ஆபரேஷன் பண்ணா கூட நீ போய்க்க மாட்டேன், நடமாடவே முடியல, கை போய் கூட தூக்கினா என்னால பஸ் ஏற முடியாது, வீட்டுல இருந்து கூட வரத்து கிடையாது. நான் ஒரு நாளைக்கு மாத்திரை சாப்பிடலாம், நெஞ்சு வலி வந்துருது, மூச்சு அதிகமா வாங்காது. எனக்கு யாரும் புள்ள கிடையாது, எல்லாருக்குமே தெரியும் என் பையன் செத்துட்டான்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு பையன் தான். என் பொண்ணு ஆண்டாண்ட வாழ்ந்த இந்த பொண்ணு என் உயிரை காப்பாத்துறதுக்காக என் பொண்ணுங்க வந்துச்சு சார். எனக்கு கடை வச்சு இங்க ஓரமா என்ன பண்றது, கடை வச்சு வியாபாரம் பண்ணி உட்காந்துங்க சார். நானுங்க கடையை எடுன்னா எங்க போகும் சார். ரொம்ப மூச்சு கொஞ்ச நேரம் பேச விடாதுன்றாங்க பாருங்க. பேசும்போது மூச்சு அதிகமாங்க சார். சும்மா விதைங்க, காய்கறி விதைங்க சார். வேற ஒண்ணு விதைங்க. இந்த மேலே கூட நடப்பாதையில கூட மேல கூட வச்சிருக்கேன் சார். நான் யாருமே எனக்கு